ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதில் சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடு வெள்ளை கத்திரிக்காய் நிறையா கிடைக்கும். ஸோ இதில் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சோண்டி கடுகு, கொஞ்சோண்டி உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டி வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸோ கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாம் நல்லாவே பொரியணும். அப்புறம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது 3 பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டி கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி ஈஸியாக வெந்துடும். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் வந்து இப்போ எண்ணெயிலே வதக்க போகிறோம், தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இப்போதைக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவு கத்திரிக்காய் ஒரு அரை பாதம் வெந்துருச்சு. ஸோ திரும்ப மூடி போட்டு நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்படி எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அம்மா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாங்க. இதில் வந்து மல்லியும் வத்தலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லிப்பொடியும் வத்தல் பொடியும் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு எண்ணெயிலே இதையும் நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டி புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க. ஸோ நம்ம சேர்த்த புளி, அப்புறம் அந்த மசால் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்தாங்க அம்மா. சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கடாயை மூடி போட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ மீதி கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருந்துச்சு, அது இந்த ஸ்டேஜில் வெந்துடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம், இல்லை கட்டியாக வேணால் கட்டியாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் இப்போ வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மூடி போடாமல் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கட்டியாக வந்துருச்சு. எங்களுக்கு இந்த அளவு கட்டியாக இருந்தால் போதும். ஸோ இறக்கும் போதில் கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அம்மா சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவு தண்ணியாக தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டியாக வேணால் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆக்கி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான எம்மியான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் உங்கள் ஊரில் கிடைக்கிற கத்திரிக்காயும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸில் இதை ஊற்றி கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.